ஸ்ரீ குருபியோ நமஹ. ஒரு சின்ன பழக்கத்தை நம்ம எல்லாரும் கவனிச்சிருக்கலாம். நீங்களும் பார்த்திருப்பேன். ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, இன்வேரியபிலி அப்படின்ட்டு. அதே மாதிரி எதேச்சையாக ஆட்டோமேட்டிக்காக இந்த பழக்கம் எல்லார்ட்டையும் ஒட்டின்னு இருக்கு பல பேர்கிட்ட. அது என்ன தெரியுமா? இந்த சந்தனம் யாராவது காமிச்சாக்க இட்டுங்கோன்னு சொல்லிட்டு உடனே புருஷால சொல்றேன். நீங்களும் பார்த்திருப்பேன். சந்தனத்தை நெத்தில இட்டுப்பா, உடனே என்ன பண்ணுவா சொல்லுங்க? ஆட்டோமேட்டிக்கா கை இங்க போகும் கழுத்துல. அது எதே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்படி இட்டுப்பா சந்தனத்தை, உடனே இங்க இட்டுப்பா அப்படி. யாரு? புருஷா. இது கூடாது. ஆண்கள் சந்தனத்தை நெற்றியில் தான் இட்டுக்கொள்ள வேண்டும். நெஞ்சில, இங்க கழுத்துல ஆண்கள் சந்தனம் இட்டுக்கொள்ளவே கூடாது. ஆனா, தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேர் நீங்களே பார்த்திருப்பேன். பார்க்கலாம், பாருங்க. சந்தனத்தை காமிச்ச உடனே இங்க இட்டுப்பா, ஆட்டோமேட்டிக் கை இங்க போயிடும் அப்படி. அது கூடாது. அப்போ ஸ்திரீகள் என்ன பண்ணும்? நேர் மாதிரி. அவ என்ன பண்ணும்? ஸ்திரீகள் சந்தனத்தை பொதுவா நெத்தில இட்டுக்க மாட்டா. நீங்க காமிச்செல்லாம் அவ இங்கதான் இட்டுக்கணும், கழுத்துல. ஆண்கள் கழுத்துல இட்டுக்க கூடாது, ஸ்திரீகள் கழுத்துல தான் இட்டுப்பான். தேசாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப கேரளா பகுதியில போனெல்லாம் பெண்கள் ஸ்திரீகள்லாம் நெத்தி இட்டுக்கிற பழக்கம் இருக்கு. அது தோஷம் இல்லை, அது தேசாச்சாரம். அது இப்போ நம்ம விவாதிக்க வேண்டாம், அது சர்ச்சைக்கே வேண்டாம். அது குறிப்பா ஆண்களை பொறுத்தவரையில கழுத்துல சந்தனம் இட்டுக்கிறத let us avoid it. அவாய்ட் பண்ணுவோம். இந்த சந்தனத்தை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் பேசிடலாமே. சந்தனம் ஆத்துல அரைப்போம் இல்லையா, இல்லங்கள்ல பூஜைக்காக. அரைக்கும் போது அரைச்சு முடிச்ச உடனே அந்த பேஸ் கல் இருக்கு இல்லையா, அடிக்கல், அதுலயும் சந்தனத்தை எடுக்கணும்னு அரைச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா கையை கட்டை வரலாறு எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், சுலபமா இருக்கும் இல்லையா? அது செய்யக்கூடாது. சந்தனத்தை அடிக்கல்ல இருந்து அரைச்ச பிறகு எடுக்கும் பொழுது கட்டை வரல உபயோகப்படுத்தக்கூடாது. எடுக்கும் பொழுது பாம் உபயோகப்படுத்தலாம், உள்ளங்கை, மற்ற விரல்களை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி சந்தனத்தை அரைச்ச பிறகு சந்தன கட்டையில இருந்தோ அல்லது சந்தன அடிக்கல்ல இருந்தோ நேரடியாக உபயோகப்படுத்தக்கூடாது பூஜைக்கு. அது ஒரு தாம்பாளத்திலயோ அது ஒரு சின்ன கிண்ணத்திலயோ எடுத்து வச்சுட்டு தான் அதுல இருந்தான் பூஜைக்கு எடுத்துக்கணும். முதல் பாயிண்ட் என்ன? சந்தனம் அரைக்கும் பொழுது அரைச்சு முடிச்ச பிறகு கட்டை விரல்ல இருந்து வழிக்க கூடாது. ரெண்டாவது, சந்தன கட்டையில இருந்தோ அல்லது சந்தன அடிக்கல்ல இருந்தோ சந்தனத்தை அப்படியே பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அதை ஒரு தனி பாத்திரத்துல ஒரு சின்ன தாம்பாளத்துல மாத்திக்கணும். மூணாவது விஷயம், அரைச்சு முடிச்ச பிறகு அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அடிக்கல், சந்தன கட்டை இருக்கு இல்லையா, அதை அந்த அடிக்கல் மேல வச்சு அப்படி எடுத்து வைக்க கூடாது. யதாஸ்தானம் பண்ணக்கூடாது. அப்படின்னா ரெண்டும் ஒன்னா இருக்கக்கூடாது. சந்தன அடிக்கல் இருக்கு இல்லையா, அந்த அடிக்கல் தனியா வைக்கணும், சந்தன கட்டையை தனியா வைக்கணும். ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வைக்க கூடாது. அப்படின்னா என்ன? தனித்தனியா தான் வைக்கணும். பெண்கள் சந்தனம் அரைக்கலாமா அப்படின்னா கூடியமானவரை அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆபத்கால தர்மம் வேற வழி இல்லைன்னா அது வேற விஷயம். இந்த நான் 3 பாயிண்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். கட்டை விரல்ல வழிக்க கூடாது. ரெண்டாவது, அப்படியே உபயோகப்படுத்தாம ஒரு தாம்பாளத்துல மாத்திருந்தா பூஜைக்கு எடுத்துக்கணும். மூணாவது விஷயம், சந்தன கட்டையும் சந்தன அடி கல் இருக்கு இல்லையா, அதை யதாஸ்தானத்துல அதை எங்க நிறுத்தமோ அந்த இடத்துல வைக்கும்போது தனித்தனியா தான் வைக்கணும். இது நடுவுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதே சந்தனத்தை பத்தி தான். இந்த கடையில சந்தன வில்ல வைக்கிறா, அதுவோ அல்லது பூஜா பவுடர்னு எழுதி ஒரு குப்பியில விற்கிறா. இதை தயவு செய்து யாரும் உபயோகப்படுத்த வேண்டாம். ஏனெனில் அது சந்தன பவுடர் கிடையாது. சந்தன பவுடரால அது அந்த பூஜா பவுடர் அவனும் பாருங்க ரொம்ப சாமர்த்தியமாக சந்தன பவுடர்னு எழுத மாட்டான், பூஜா பவுடர்னு எழுதுவான். நம்ம அதை சந்தனம் நினைச்சுன்னு வாங்குவோம். அதே மாதிரி சந்தன வில்லைகள் விற்கிறா இல்லையா சாதாரணமாக,
அதுவும் சந்தனம் கிடையாது. ஏதோ மாவு அது. இது உபயோகப்படுத்தினா தோஷம் தான் வரும். எங்கேயாவது மைசூர் சாண்டல் மாரி அல்லது வந்து ஏதோ ஒரு பெரிய சில இடங்கள்ல பியூரா சந்தன பொடி விக்கிறாளாம். அத உபயோகப்படுத்துறதுல தவறு இல்ல. இஃப் ஒன் இஸ் ஷூர் தட் இட் இஸ் சாண்டல் பவுடர் நமக்கு நிச்சயம் தெரிஞ்சதுன்னா, அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடையில உண்மையான சந்தன பவுடர் தான் தெரிஞ்சதுன்னா, சந்தன பவுடர வாங்கி உபயோகப்படுத்துவோம். கூடியமானவரைல அது கூட வாங்க வேண்டாம். ஆத்திலேயே நம்ம சந்தன கட்டைய சந்தன அடிக்கல்ல வச்சு தேய்ச்சு, அரைச்சு நம்ம வந்து அதையும் உபயோகப்படுத்துவோம். கோவில்லாம் பார்த்தா கூட எல்லா ஆலயங்களிலுமே ஒரு சந்தனம் அரைக்கிறதுக்காக ஒரு அமைப்பே இருக்கும். அதுக்குன்னு 2, 3 ஆளே இருப்பா. பெரிய அடிக்கல்லா இருக்கும். பெரிய, பெரிய சந்தன கட்ட இருக்கும். அரைச்சுண்டே இருப்பான். அததான் சுவாமி அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்துவான். இப்பவும் பல ஆலயங்கள்ல, பல கோவில்கள்ல இது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பல இல்லங்கள்ல முன்னெல்லாம் பார்த்தேன்னா, சந்தனம் அரைக்கிறதே ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே சந்தியாவந்தனங்கள்ல அனுஷ்டானத்த முடிச்ச உடனே முதல்ல சந்தனம் தான் அரைப்பார் பூஜைக்கு போறதுக்கு முன்னாடி. சந்தனம் அரைப்பதுங்கிறது பூஜ்யத்துல ஒரு அங்கம் தான் அது. கூடியமானவரைல கடையில இந்த சந்தன வெள்ளியோ, இந்த பூஜா போடுறதோ வாங்க வேண்டாம். உயர்ந்த கடையில ஏதாவது ஒரு உயர்ந்ததா உண்மையிலேயே அது சந்தன பவுடர் தான் தெரிஞ்சதுன்னா, அத வாங்கி உபயோகப்படுத்தலாம். அது தவறு இல்ல. கூடியமானவரைல சந்தன கட்டைய நம்ம வந்து சந்தன அடிக்கல்ல வச்சுண்டு அரைச்சு உபயோகப்படுத்துவோம். அதுவும் சிராதாதிகள குறிப்பாக சந்தன கல்லுல சந்தன கட்டைய வச்சு அரைச்சு உபயோகப்படுத்துறது தான் விசேஷம். ஸ்லாகியம் உச்சிதம். திருப்பியும் ஒரு தடவ ஞாபகப்படுத்துறேன். ஆண்கள் வந்து சந்தனத்த கழுத்துல இட்டுக்கக்கூடாது. நெத்தியில தான் இட்டுக்கணும். அதுவும் இந்த விபூதி மாரி இட்டுண்டாக்க விபூதி நடுவுல இட்டுக்கக்கூடாது. சந்தனம், குங்குமாதிகள. இங்க தான் இட்டுக்கணும். இந்த 3 பட்டை இருக்கு இல்லையா? அது கீழ தான் இட்டுக்கணும். சந்தனத்து நடுவுல இங்க இட்டுக்கக்கூடாது. விபூதிக்கு நடுவுல கூடியமானவரைல இட்டுக்கக்கூடாது. சந்தனத்தையும், குங்குமத்தையும். தப்பி தவறி பட்டா ஒண்ணும் தோஷம் இல்ல. நம்ம பர்ப்பஸா நடுவுல அப்படியே இட்டுப்பா இல்லையா? சில பேரு. அத தவிர்க்கிறது நல்லது. பெரிய தோஷம் இல்ல. தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி ஸ்திரீகள் வந்து நீங்களே கவனிச்சுப்பேல். பல ஸ்திரீகள் வந்து சந்தனத்த வந்து நெத்தியில இட்டுக்க மாட்டாங்க. இங்க தான் இட்டுப்பா. அதுதான் ரைட்டு. அதே மாரி சந்தன கட்டைய வந்து அரைச்சு முடிச்ச பிறகு சந்தனத்த அடிக்கல்லேருந்து கட்டை விரலால வழிக்காம மத்த விரல்கள உபயோகப்படுத்தி சேகரிச்சு வச்சுப்போம். அதே மாரி சந்தன கட்டையோ, அது சந்தன அடிக்கல்லேருந்து சந்தனத்த எடுத்து டைரக்ட்டா அப்படியே பூஜைக்கு உபயோகப்படுத்தாம, தனி பாத்திரத்த எடுத்து வச்சு தான் உபயோகப்படுத்தணும். அடுத்த விஷயம், இந்த சந்தன வில்ல, இந்த பூஜா பவுடர்ங்கிற மாரி விஷயங்கள கூடியமானவரை நம்ம தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். பிறகு ஆண்கள் சந்தனம் இட்டுக்கும் பொழுது 3 பட்டை விபூதி போட்டுக்கிறோம் இல்லையா? அது கீழ இட்டுப்போம். நடுவுல இட்டுக்கிறத தவிர்ப்போம். அது பெரிய தோஷம் இல்ல. இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. மேல பட்டாலும் விபூதி மேல படக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. இங்க இட்டுக்கிறது நல்லது. அது மேல நடுவுல இட்டுக்க வேண்டாம் பர்ப்பஸா. இதெல்லாம் சிஷ்டாச்சாரம். நம்ம பெரியவாள்லாம் அனுசரிச்சுண்டு அவாள்லாம் வாழ்ந்த வழி. அவ இப்படிதான் நமக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்ல வேண்டிக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர நாராயண